ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சம்கி வச்சு தான் ஒரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். இது டைப் 4. இதுக்கு முன்னாடி 3 டைம்ஸில் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த ஃப்ளவர் கூட லாஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ நான் க்ரீன் கலர் சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். க்ரீன் கலரில் த்ரெட்டும் எடுத்திருக்கேன். அயன் நீடில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் மார்க்கிங் பென்சில், அதாவது கிளாஸ் மார்க்கர் தான் அது. இப்போ நம்ம எப்பவும் போல் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இப்போ ஒரு ஹார்ட் ஷேப் போட்டு வச்சுருக்கேன். அதில் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, இப்போ எப்பவும் போல் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய டிசைனாக எடுத்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக சின்ன சின்ன மோட்டிவ்ஸில் நான் போட்டு காட்டுறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் இருந்து எடுத்து ஒரு சம்கி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக 2வது சம்கி எடுத்து அதுக்கு மேலே ஓவர்லேப் ஆகிற மாதிரி, அதாவது பாதி சம்கி ஃபஸ்ட்டு போட்ட சம்கி மேலே இருக்கணும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டிச் மட்டும் போட்டால் போதும். இதுக்கு குட்டி லாக்லாம் போட தேவையில்லை. நான் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம டே ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து போட்ட எல்லா வீடியோஸுமே அதில் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் நம்ம கிளாஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கேன். அதுலேயே நீங்கள் பண்ணுற ஒர்க் எனக்கு ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து கிளாஸ் கற்றுக்கலாம். நீங்கள் பண்ணுற ஒர்க்லாம் கரெக்டாக இருக்கா, உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே நான் கிளியர் பண்ணுவேன். நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க, மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ நான் சேம் மெத்தடில் அந்த சம்கியை ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். நம்ம இதுக்கு டபுள் கலர்லாம் கூட ஸ்டிச் பண்ணலாம். டபுள் கலர், ட்ரிபிள் கலர் கூட யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். நான் உங்களுக்கு இப்போ சிங்கிள் கலர்லேயே போட்டு காட்டுறேன். எந்த மாதிரி ஷேப்பாக இருந்தாலுமே நமக்கு ஸ்டிச் பண்ண தெரியணும். அதுக்கு தான் நான் இந்த மாதிரி போட்டு காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு ஸ்டிச்சுமே ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம லாஸ்ட்டாக பார்த்த ஃப்ளவர் ஒரு மாதிரி ஸ்டிச்சஸ் அது. அதுக்கு முன்னாடி பார்த்த ஸ்டிச்சஸும் வேறு மாதிரி தான் இருக்கும். இது நம்ம ஃபஸ்ட்டு டைப் சொல்லி கொடுத்துருப்போம். அது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு காமிச்சிருப்போம். அந்த ஸ்டிச் தான் இது. அதை வச்சு தான் நான் உங்களுக்கு இதில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதையே நம்ம ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம். ஃபில்லிங்க்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் ஒவ்வொரு சீக்வன்ஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரிய டிசைனாக எடுத்து நீங்கள் பண்ணும்போது 3 பார்ட்ஸ் 4 பார்ட்ஸ், அதாவது இப்போ ஒரு பட்டர்ஃப்ளை எடுத்துக்கிறீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளைவையே நம்ம 3 பார்ட்டோ இல்லை 4 பார்ட்டோ பிரித்த மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ட்ராயிங் அப்படி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்துலேயும் ஒரு மாதிரி ஸ்டிச்சஸ் கொடுத்து பாருங்கள். அப்படிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கும் ஐடியா கிடைக்கும் எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஃப்ளவருக்கு கொடுக்குறோன்னா ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். அதோட போர்ஷனும் மாறும். அதாவது எப்படின்னா எந்த டைரெக்ஷனில் இருந்து எந்த டைரெக்ஷன் ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போவே அதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கும்போது. இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலைன்னா ஃப்யூச்சரில் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிசைன் பண்ணணும்னு நினைக்கும்போது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டும் வராது. நம்ம எந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணி எப்படி ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டோம் உங்களுக்கு தெரியாது. அதனால நிறைய டிசைன்ஸ் போட்டு பாருங்கள். எந்த ஸ்டிச் கற்றுக்கிட்டாலுமே நம்ம கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நிறைய ஸ்டிச்சஸ் போட்டு பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்ம எந்த ஒரு டிசைன் எடுத்தாலுமே கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணும். அதனால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த ஒரு டிப்ஸ் சொன்னாலுமே உங்களுக்கு புரியும். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ நான் ஒன் சைடு ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஆப்போசிட் சைடில் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சம்கி ஸ்டிச் பண்ணியிருப்போம். அதிலேருந்து நான் த்ரெட் எடுக்கிறேன். ஏன்னா அப்போ தான் கண்டினியூவாக வர மாதிரி தெரியும். நம்ம தனியாக த்ரெட் எடுத்தால் ஃபினிஷிங் நமக்கு கரெக்டாக வராது. ஃபஸ்ட்டு வச்ச சம்கிலேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு அந்த சம்கியை நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த 2வது சம்கியும் இதையும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி அது கீழே ப்ரெஸ் பண்ணி விடுறேன். அப்படி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக வரும்.
எங்கேயுமே வந்து த்ரெட்டை வந்து கட் பண்ணி எடுத்த மாதிரி தெரியாது. கரெக்டான ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நீங்கள் சூஸ் பண்ண டிசைனுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஸ்டார்ட் பண்ணால் எப்படி கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் வந்து பார்த்துக்கணும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், நான் வந்து இந்த ஆர்ட் ஷேப் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அவுட்லைன் மாதிரி கொடுத்த மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட்லாம் ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அது ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணால் ரொம்ப நீட்டாக இருக்கும் இந்த ஒர்க்கு. பீட்ஸ் கூட வச்சு ஃபில் பண்ணலாம். நான் வந்து இப்போ அவுட்லைன் மாதிரி கொடுக்கறதுக்கு சுகர் பீட் எடுத்திருக்கேன். சுகர் பீட் வச்சு ஜஸ்ட் ஒரு லேயர் வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கிறேன். நீங்கள் வெறும் த்ரெட் ஒர்க் கூட கொடுக்கலாம், இல்லை பேர்ல்ஸ் கூட கொடுத்துக்கலாம், ஸ்டோன் செயின் கூட கொடுக்கலாம். இல்லைனா ஜரியில் சிம்பிளாக வந்து ஒரு 2 லைன் இல்லை ஒரு லைன் வந்து அவுட்லைன் கொடுத்தா போதும். அதுவும் வந்து நல்லா தான் இருக்கும். நான் இப்போ ஒரு லேயர் வந்து சுகர் பீட் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற மெட்டீரியல் வச்சு ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அவுட்லைன்லாம் கொடுங்க. ரொம்ப நீட்டாக வரும் உங்களுக்கும். நம்ம ஃபில்லிங் வந்து இதுக்கு எதுவும் கொடுக்கல. ஏன்னா ஃபில்லிங் வந்து இதே சம்கியே கொடுக்கலாம். ஆனால் நான் வந்து இப்போ கொடுக்கல. நீங்கள் பண்ணும்போது ஃபில்லிங் கொடுத்து கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபில்லிங் கொடுக்குறதா இருந்தால் இந்த பீட்ஸே கூட கொடுக்கலாம், இல்லை சம்கியும் கூட உள் பக்கமாக வந்து கொடுத்துக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி எம்டியாகவும் விடலாம். இப்போ ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் விருப்பம்தான். நான் இப்போது 2 சுகர் பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வரேன். பாருங்கள், இதே மாதிரி நம்ம அயன் நீடில் யூஸ் பண்ணுறதுனால நான் ஒரு முறை எடுத்த பீடே பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அதுக்கு தான் அயன் நீடில் வந்து யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இது இப்போது நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ உள்பக்கம் வந்து நான் ஒரே ஒரு லேயர் வந்து பீட் மட்டும் கொடுத்துக்க போகிறேன். பீட் வந்து கொடுத்துக்கிறேன் நானே. இப்போ வந்து ஒரு லீஃப் மாதிரி வந்து ட்ரா பண்ணலாம். ஏன்னா நான் ஃபில் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த மெத்தடும் வந்து பாருங்கள். இப்போ சும்மா ஒரு லீஃப் மாதிரி வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ இதில் எப்படி ஃபில் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்ம ஒரு பார்ட்லேருந்து, அதாவது சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் இதுக்கு. ஏன்னா சின்ன லீஃப்ன்றதுனால சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 3 லேயர்லேயே வந்து நம்ம இது ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டிச்சும் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே மெத்தட் தான். ஆனால் வந்து இது ஃபில்லிங் மாதிரி யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃப்ளவர் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவரோட பெட்டல்ஸ் வந்து இந்த மாதிரி, இப்போ நம்ம ஒரு லீஃப் மாதிரி தனியாக பிரித்த மாதிரி இருக்கா, அதே மாதிரி ஒரு 6 பெட்டல்ஸ் 5 பெட்டல்ஸ் போடுறோன்னா அதுக்கு இந்த மாதிரி ஃபில்லிங்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். சேம் கலர்லேயும் வந்து பெட்டல்ஸ் வந்து கொடுக்கலாம், டபுள் கலர்லேயும் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான். நான் இப்போது இதே மாதிரி ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்டு வரேன். சேம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண அதே ஸ்டிச்சஸ் தான் பாருங்கள். உங்களுக்கு பார்த்தா புரியும் நல்லா. நம்ம சேனலில் ஆல்ரெடி சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் வந்து நான் நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சில்க் த்ரெட் ஜுவல்லரிஸ் வந்து எப்படி செய்யணும்னு கற்றுக்கணுன்னா நீங்கள் இந்த சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளேலிஸ்ட் வந்து இருக்கும். நம்ம அதில் இயரிங் எப்படி பண்ணுறது, ஜும்காஸு, நெக்லஸ், பேங்கிள்ஸ், அப்புறம் ஓல்டு பேங்கிள் வந்து அதை கிளாஸ் பேங்கிள் வச்சு எப்படி ரீயூஸ் பண்ணலாம் எல்லாமே வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஜுவல்லரி மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கலாம். நீங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸும் வந்து கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் ஜுவல்லரி மேக்கிங் வந்து. நீங்கள் ஒன்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்து இப்போ ஒரு லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ சேம் வந்து மேலே, அதாவது டாப் போர்ஷன்லேருந்து எடுக்கிறேன். அந்த லீஃபோட கார்னர்லேருந்து எடுக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக நமக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கணும் அந்த மாதிரி. இப்போது செகண்ட் லேயராக அது வந்து கொடுத்துட்டு வரேன். அப்படியே பக்கத்தில் தான் வந்து நம்ம அதை கொடுக்கணும். இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஆரி ஒர்க் கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் வந்து நம்ம கிளாஸஸ் பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ தேர்ட் லேயர் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் வந்து ஃபில்லிங் வந்து கொடுக்கணும். அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் அந்த இடத்துல. மறக்காமல் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நான் இதுமாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு அவுட்லைன் வந்து 3mm பீட் வந்து ஆன்டிக் பீட் வந்து அவுட்லைனாக கொடுக்குறேன்.
சென்டரில் இந்த ஹார்ட் ஷேப்க்கும் வந்து ஜஸ்ட் பீட் மட்டும் கொடுத்துருக்கேன். ரொம்ப கிராண்டாக வந்து பண்ணலை. சிம்பிளாக வந்து உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்லி செஞ்சு காட்டிருக்கேன். நீங்கள் பண்ணும்போது நல்லா கிராண்டாக பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.